எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாமா? உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுல எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 2k - 1 எனில் கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி வாசிக்கணும்? காம்போசிஷன். ஓகேவா? இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் கே வந்து 2k - 1. அப்போ இங்கே எனக்கு என்ன தெரியும்? காம்போசிஷன்னா அதை நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும் அப்படின்னு தெரியும். இப்போ இதுக்கு வந்து எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி போடுவோமா? அப்போ அந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல அங்கே என்ன இருக்கோ அதை போட்டுட்டு, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னால் அங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எஃபோட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் இந்த சம்மில் செய்ய போகிறோம். இங்கே எப்படி பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் 2k - 1 இங்கே 2k - 1 இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் 2k - 1 இஸ் ஈக்குவல் டு 5 போட்டாச்சு. இதுவரையும் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 2k - இது ஃபுல்லாமே கேவாயிருது. இது ஃபுல்லாமே என்னவாயிருது? கேவாயிருது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன? 2k - 1. இப்போ கேன்ற இடத்துல என்ன இருக்குது? 2k - 1 இருக்கா? அப்போ இந்த 2k - 1 எடுத்து இந்த கேல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஏன்னா 2 இன்ட்டு இப்போ வந்து ஏன் நமக்கு இதை வந்து இங்கே போடுறோம் அப்படிங்கிறது தான் டவுட். ஏன்னா இப்போ இங்கே பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் கே. ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் கேனால் எனக்கு என்ன தெரியும்? 2k - 1ன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் கேனா 2k - 1. அப்போ எஃப் ஆஃப் 2k - 1 அப்படின்னா 2 இன்ட்டு 2k - 1 -1. இந்த கே இருக்க இடத்துல நான் 2k - 1 போடணும். புரிஞ்சிச்சா? -1 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இதை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணாமா? இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கணக்கு ஈஸியாக வந்துடும். 4k ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? போர்ட்மாஸ் ரூல் படி. எந்த ரூல்? போர்ட்மாஸ் ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போ 2 இன்ட்டு 2 4k மைனஸ் 2வை வந்து உள்ளே வச்சு பெருக்கும்போது -2 -1. ஆனால் இங்கே வந்து 2வை பெருக்கக்கூடாது, ஏன்னா இந்த ப்ராக்கெட் வந்து இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை. ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 4k - 3 இஸ் ஈக்குவல் டு 5. 4k இஸ் ஈக்குவல் டு 5 + 3. 4k இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ k இஸ் ஈக்குவல் டு 8/4. அப்போ 8ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் கேயோட வேல்யூ 2. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? கேயோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கேயோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிச்சு. இது நம்ம கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணலாமா? எப்படி செக் பண்ணுறது? இந்த கேவோட வேல்யூ 2ன்னு சொல்லி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேயோட வேல்யூ 8 - 2 6. 6 - 1 5. ஏற்கனவே எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, 5. ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். எல்லா சம்ஸும் வந்து டெய்லி நடத்துவோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.